மஞ்சளாறு காட்டுல நடந்த ஒரு மிரட்டலான உயிர் வாழ்தல் கதையை இன்னைக்கு நாம கேட்க போறோம். தயாரா? ஈவு இரக்கமே இல்லாத ஒரு வேட்டை விலங்கு ஒரு தைரியமான சத்தியத்தை சந்திச்சா என்ன ஆகும் நினைக்கிறீங்க? முதல்ல நம்ம கதையோட வில்லனை பாப்போம். காட்டெருமைகளைய நொறுக்கி சாப்பிடுற பிரம்மாண்டமான மலைப்பாம்பு. அதோட பேரு குரட்டி. 20 அடி நீளம், உடம்பு முழுக்க கரும்புள்ளிகள்னு அந்த காட்டுக்கே ஒரு பெரிய அசுரனா சுத்திட்டு இருந்துச்சு குரட்டி. ஒரு நாள் ஆற்றங்கரையில பசியோட காத்திருந்த குரட்டியோட கண்ணுல ஒரு சின்ன மான்குட்டி சிக்கிடுச்சு. மின்னல் வேகத்துல பாய்ஞ்ச குரட்டி அந்த குட்டியை இறுக்கி சுருட்டிக்கிச்சு. வலி தாங்க முடியாம அம்மான அந்த மான் அலறுச்சு. ஆனா அங்கதான் ட்விஸ்ட். அந்த மான் துடிதுடிக்கல, தப்பிக்க போராடல, அப்படியே உறைஞ்சு போய் நின்னு கண்ணீர் விட்டுச்சு. என் அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு மருந்து கொடுத்துட்டு வந்துடுறேன், அப்புறம் என்ன சாப்பிடுன்னு ஒரு ஒப்பந்தம் கேட்டுச்சு. குரட்டிக்கே ஒரே சிரிப்பு. சாக போற நீ எப்படி திரும்பி வருவேன்னு என்ன நிச்சயம்னு நக்கலா கேட்டுச்சு. அதுக்கு அந்த மான் அந்த பிரம்மாண்டமான பாம்பை தன் முதுகிலேயே சுமந்துட்டு போறதா ஒரு ஆபத்தான முடிவு எடுத்துச்சு. பாம்போட மொத்த எடையும் தாங்கிட்டு நாவல் பழங்களை பறிச்சு நோய்பட்ட தன் அம்மாவுக்கு கொடுக்க போச்சு அந்த தைரியமான குட்டி. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வழியா தான் அம்மா ஓய்வெடுத்துட்டு இருந்த மான் கூட்டத்தோட இருப்பிடத்துக்கு ரெண்டும் வந்து சேர்ந்துச்சு. மான் கண்டிப்பா ஏமாத்திரும்னு நினைச்ச குரட்டி அப்படியே மெதுவா கீழே இறங்கி இருட்டுக்குள்ள மறைஞ்சு நின்னு வேடிக்கை பார்த்துச்சு. அங்க பாம்பையே அடிச்சு கொள்ற அளவுக்கு பலமான 15 பெரிய மான்கள் இருந்ததை பார்த்ததும் குரட்டிக்கு நிஜமாவே பயம் வந்துச்சு. இப்போ சொல்லுங்க, அந்த சின்ன சிறு மான்குட்டி கொடுத்த சத்தியத்தை காப்பாத்த திரும்பவும் சாக வருமானு நினைக்கிறீங்க? குரட்டி கொஞ்சமா எதிர்பார்க்காத வகையில அந்த சின்ன மான்குட்டி புதிரை விட்டு தனியா தைரியமா நடந்து வந்துச்சு. என் கடமை முடிஞ்சது, நான் என் வாக்க காப்பாத்திட்டேன்னு சொல்லிட்டு தன் உயிரை கொடுக்க மிடுக்கா வந்து நின்னுச்சு. இதை கேட்டதும் அந்த பெரிய மலைப்பாம்போட முரட்டுத்தனமான தோலையும் தாண்டி அதோட உடம்பு அப்படியே சிலிர்த்து போச்சு. யாராலும் நம்ப முடியாதபடி அந்த அரக்கப்பாம்பு மான்குட்டியோட கண்ணீரை தொடச்சு அதோட உயிரை அப்படியே மன்னிச்சு விட்டுடுச்சு. அன்பும் தைரியமும் எப்பேற்பட்ட அரக்கனையும் மாத்தும். உங்க வாழ்க்கையில எந்த அன்பான செயல் உங்களை சுத்தி இருக்கிறவங்கள மாத்தும்? யோசிங்க.